வணக்கம் ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு. இப்போ நம்ம பண்ண போகிறது ராகி பன் தோசை. இது கண்டிப்பாக டயபெட்டிக் யார் வேணாலும் சாப்பிட்லாம். சின்ன பசங்க சாப்பிட்லாம், யார் வேணாலும் இதை சாப்பிட்லாம். இதில் நான் காயெல்லாமும் போட போகிறேன். இப்போ உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, சிறுதானியத்தில் எல்லா டைப் ஆஃப் ரவையும் கிடைக்கிது. இப்போ ராகியில் நான் இப்போ பன் தோசை பண்ணுறேன், அதனால் ராகி ரவை எடுத்துக்கிறேன் நான். நீங்கள் குதிரவாளியில் பண்ணுறீங்களா, இப்போ குதிரவாளி ரவை எடுத்துக்கோங்க. சாமையில் பண்ணுறீங்களா, சாமை ரவை எடுத்துக்கோங்க. சோளத்தில் பண்ணுறீங்களா, சோள ரவை இருக்குது. இப்போ எல்லா ரவையும் கிடைக்கிறது. மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு மில்லட்டுக்கும் இன்னொரு மில்லட்டுக்கும் மிக்ஸ் பண்ணாத. ஒரு சிறுதானியமும் இன்னொரு சிறுதானியமும் மிக்ஸ் ஆகக்கூடாது, ஏன்னா அது சரியாக ஜரிக்காது. ராகி பன் தோசைக்கு 1 கப் ராகி மாவு, 1 கப் ராகி ரவை ஊற வச்சுருந்தேன் ஒரு 1 ஹவருக்கு. அது இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் நம்ம இப்போது தாளித்து கொட்ட போகிறோம். அதை பாருங்கள் நீங்கள். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது தோசைன்னா இந்த கல்சட்டியில் பண்ணுற தோசை பழைய காலத்துலலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது திருப்பியும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான். நீங்கள் ராகி மாவு யூஸ் பண்ணிங்களான்னா ராகி ரவை, சோள மாவு யூஸ் பண்ணால் சோள ரவை, நீங்கள் வேறு எந்தெந்த சிறுதானியம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தந்த ரவை இப்போ எல்லா கடைகள்லேயும் கிடைக்கிது. தயவு செஞ்சு நார்மல் ரவையெல்லாம் போட்டு பண்ணாதீங்க, அது வயிற்றுக்கு நல்லதில்லை. இது சாப்பிட்ற உணவு நல்ல உணவாக இருக்கணும். அதுவும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் சாப்பிட்ணுன்னா இது டயபெட்டிக்கு அவ்வளோ நல்லது. நீங்கள் தாராளமாக காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ நைட்டுக்கோ எதுக்கு வேணாலும் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு. அதனால் நான் திருப்பியும் சொல்கிறேன், ஒரு மில்லட் எந்த யூஸ் பண்ணுறீங்களோ அதே மில்லட் ரவை யூஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் மேட்ச் எல்லாம் பண்ணாதீங்க, அது நல்லதில்லை. இப்போ இதுக்கு இப்போது கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், சின்னதாக நறுக்கின பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் ஒரு சின்ன கொஞ்சமாக. வெங்காயம் வேண்டான்னு சொல்கிறவங்க மிஸ் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது அவங்கவுங்க இஷ்டம். அது இதில் நான் கொஞ்சம் துருவின கேரட்டை போடுறேன் நான். நீங்கள் உங்களுக்கு என்ன பீட்ரூட் இருந்தால் பீட்ரூட் போடுங்க, என்ன காய் வேணுமோ காலிஃப்ளவர் கிரேட் பண்ணி போடுங்க. நீங்கள் அது எல்லாமே நீங்கள் போடலாம். ஒன்றும் இதுதான் போடணும் கம்பல்சரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உங்கள் இஷ்டம்தான். கொஞ்சம் மாவுலேயே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுருங்க. இப்போ இதை எடுத்துட்டு உங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு சட்டி இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் எண்ணெயை போட்டு ஸ்லோ ஃபயரில் வைங்க. அதுக்குள்ளே இந்த மாவில் நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், இப்போ பாருங்கள், நல்ல ஒரு 2 குழி கரண்டி போதும். அவ்வளோதான். இப்படி போட்டிருக்கோமா இப்போ. அது பாருங்கள் நல்லா வெந்துக்கும். நான் ஒரு மூடியை எடுத்துகிட்டு மூடுறேன் நான். அதுவும் இப்படி மூடி வச்சுருங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் வேகட்டும், அப்புறம் நம்ம திருப்பி போட்டு அடுத்த பக்கம் பண்ணலாம். சரியா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் எப்படி பார்த்தீங்களா, ஒரு பன்னு மாதிரி எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதை திருப்பி இந்த பக்கமும் போட்டு இப்போ வேணாலும் பாருங்கள், ஒரு பன்னு மாதிரி வந்திருக்கு. அதுக்கு தான் இது பேரே ராகி பன் தோசைன்னு சொல்லிட்டு. நான் ராகியில் பண்ணியிருக்கேன். திருப்பியும் சொல்லிட்டு நீங்கள் எல்லா விதமான சிறுதானிய மாவுலையும் அந்த சிறுதானிய ரவையோடு சேர்த்து இது பண்ணுங்கள். வெஜிடபிள் போட்டு பண்ணுங்கள். அந்த பக்கமும் நல்லா முறுமுறுன்னு வரட்டும், நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். தெரியுதா பன்னு மாதிரி எப்படி வந்திருக்குன்னுட்டு? இது பாருங்கள், இப்படி வச்சு இப்படி காட்டுறேன் நான். அந்த காலத்தில் கல்சட்டி தோசைன்னு பண்ணியிருப்பாங்க, உங்கள் வீட்டில் அவங்க பாட்டிலாம் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. இப்போ அதெல்லாம் விட்டு போச்சு. திருப்பியும் பாருங்கள், 2 கரண்டி தான், ஜாஸ்திலாம் வேண்டாம். அந்த முதல் போட்ட எண்ணெய் தான் போட்டு இப்படி மூடிடுங்க. ஒரு பக்கம் இது வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நம்ம எடுத்தோமான நம்ம சூப்பராக ஒரு ராகி பன் தோசை நமக்கு ரெடி ஆகிடும்.
இது வந்து பசங்க அப்படியே கூட சாப்பிட்லாம். இதுக்கு சட்னிலாம் வேணாலும் டயபெட்டிக் பேஷண்ட்டு எல்லாருமே சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்படி திருப்பி போடுங்க. இது எண்ணெய் கூட ஜாஸ்தி பிடிக்காது. தாராளமாக நைட்டில் கூட டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிட்லாம். நான் கேரட் தான் போட்டேன். நீங்கள் கேபேஜ், காலிஃப்ளவர் எது வேணாலும் திருப்பி போடுங்க. இதுக்கு எண்ணெய் இல்லாததால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி வேணுன்ற அவசியம் கூட இல்லை இதுக்கு. நீங்கள் வந்து இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்றலாம். இந்த சூடுக்கே இது வந்து அடியில் வெந்து போயிடும். பாருங்கள், ஒரு ராகி பன் தோசை.